நடக்க நடக்க பிளட் வருது. காலை வணக்கம் நண்பர்களே. சேர்ந்தே போன்ற பயணத்துல இன்னைக்கு நாள் 84. இன்னைக்கு காலைல தூங்கி ஏஞ்ச உடனே கால்லாம் செம வலி. அடிப்படும் போது அந்த இதுலயே வலி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தூங்கி அந்த மசில்லாம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் காலையில ஏஞ்ச உடனே சரியான வலி. நைட்டு கூட அந்த லெவலுக்கு இல்லைங்க. காலையில பார்க்கும்போது செம எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. சரி கன்சிஸ்டன்சியா இருக்கும், இதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் ஏஞ்சி ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்முக்கு இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட் தான் யூஸ்வலா வரும். ஆனா வேணாம், இன்னைக்கு ஷோல்டர் போடுவோம். ஆல்ரெடி நடக்க நடக்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பிளட் வருது. ஸோ வேண்டாம், இன்னைக்கு ஷோல்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட்டுக்கு போயிட்டேன். நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ண டேஸ்ல இருந்து இன்னைக்கு வரையும் யாருமே ஜிம்ல ஷூ இல்லாம ஒர்க் அவுட் போட்டு நான் பார்த்ததே இல்லை. சரி மாஸ்டர் கிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் மாஸ்டர் காலில் அடிப்படுது அப்படின்னு சொன்னேன். ஓகேடா பரவாயில்ல, நீ போட்டுக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ஷூ இல்லாம போட எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு மாதிரியாலாம் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு தோணுது மட்டுமே இந்த சேலஞ்சை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டோம், இன்னும் 100 டேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்னே என்னோட ஒர்க் அவுட் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கும் நான் யூஸ்வலாக எப்பவுமே ஷூ போட்டுட்டு தான் போவேன். ஸோ ஆஃபீஸ்லேயும் ஸ்லிப்பர் போட்டு அங்கேயும் மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி காலில் அடிபட்டிருக்கு, டே பார்த்து பொறுமையாக போட அப்படின்னாங்க. இது என் மேலே தப்பே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கஷ்டமான நாட்கள் வரும், ஆனால் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் அதெல்லாமும் நம்ம கடந்து போகணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா ஏஜிஎம் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்தே போன்ற பயன் சேர்ந்து வாங்க. வரட்டா.